அனைவருக்கும் தர்க்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள். மேலூர் அருகே உள்ள அரட்டாப்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் அப்படின்ற தேவர் சமுதாய இளைஞர் மீது குட்டி சிறுத்தை ஒண்ணு தாக்கியிருக்கு. இப்ப அவருடைய விரல்கள் துண்டிக்கப்பட்டு ஆஸ்துமனையில வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன நினைச்சு அப்படின்னா, இந்த முருகேசன் அப்படின்றவர் அவர் அப்பா பேர் ஆண்டியப்பன். அவர் இந்த சென்ட்ரிங் பொருள்லாம் விற்பாங்க, இந்த கட்டை, இந்த பலகை அடிக்கிற இந்த மாதிரி பொருட்களை வாடகைக்கு விடக்கூடிய கடை நடத்துறாரு. அவர் கடையில இருந்து வீரையா அப்படின்ற மதுரையை சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டர். அவர் சிவகங்கை மாவட்டத்துக்கு கூட சேங்கொண்ட நிலை அப்படின்ற ஊர்ல ஒரு வேலை பார்த்திருக்காங்க. அதுக்காண்டி எடுத்து போயிருக்காங்க. அங்க வேலை முடிஞ்ச சமயத்துல பொருட்களை பூரா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவருடைய சகோதரன் சேர்ந்து அங்க போயிட்டு பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களோட பொருட்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க வாடகை கொடுத்ததை. வரும் வழியில மேலூர் வரும்போது ஒரு வேகத்தடை, அதுல ஏறி இறங்கும் போது பின்னாடி வந்த குட்டிச்சிறுத்தை, அந்த குட்டிச்சிறுத்தைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பருதி இளமழுதி. அவர் குட்டிச்சிறுத்தை, அடங்கமறு, அத்துக்குறுப்பு, 10 கேஸ் வாங்கினாதான் உண்மையான சிறுத்தையினுடைய அந்த மாதிரி பொன்மொழிகளால் வளர்க்கப்பட்டவர். நாடி நரம்பெல்லாம் அப்படியே குதிக்கக்கூடியவர், புரட்சி செய்யக்கூடியவர். இந்த மாதிரி சொல்ல இவர் பின்னாடி வந்த அந்த சிறுத்தை குட்டி வண்டியில இடிச்சிட்டாரு. நம்ம முருகேசன் வண்டியில இறங்கி வண்டி எதுவும் டேமேஜா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, ஏப்பா பார்த்து வர மாட்டியா, எல்லாருமே இடிச்சோம்னா கண்ணு பின்னாடி வச்சுருக்கியா, இடிச்சு வர பார்த்து வர மாட்டியான்னு எல்லாரும் கேட்கறதாங்க. கேட்ட சொல்லு, இது ஏன் ஊரு, நான் யாரு தெரியுமா, நீ என்னவே என்ன முறைக்கிறியா அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாரு. இது எங்க கேட்ட மாதிரி இருக்கா? நம்ம ராஜு கொஞ்சம் பைக்ல போகும்போது பின்னாடி இடிச்சு முறைச்சு, சும்மா முறைச்சதுக்காண்டி தான் தாக்கணும், இது சும்மா தட்டி தான் விட்டான் அப்படின்னு சொல்லி பேசினா பாருங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்த்த ஒரு தலைவனுடைய வார்த்தைகளை பொன்மொழியா ஏத்துக்கிட்டு இங்க நீ என்ன முறைச்சா பாக்குற அப்படின்னு அடிச்சிருக்காரு. தள்ளி விட்டு அவர் காலு மேல கள்ள தூக்கி போட்டிருக்காருங்க. இடது காலுக்கு முறிஞ்சு போச்சு. அதே மாதிரி கடையில பக்கத்துல இந்த கடையில இருந்தா சோரா பாட்டில எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு இவரோட உயிரை பிரிப்பதற்கான வேலைகளை பார்த்திருக்காரு. அதை அந்த தடுக்கும் பட்சத்துல இவருக்கு இப்ப இடது கையில சுண்டு விரல் கட்டாயி போச்சு. இந்த 2-3 விரலும் காயம் போட்டிருக்கு. மேலும் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. பார்க்க முடியாதுன்னு சொல்லி மதுரை கொண்டு போக சொல்லிட்டாங்களா. ஆனா அவங்க அவ்வளவு தூரத்துக்கு இது பண்ண முடியாது. டக்குனு விரல் துண்டா இருக்கல, பக்கத்துல இருக்கல தனியார் மருத்துவமனையில சேர்த்து நாங்க வைத்தியம் போட்டு வராங்க. ஆனா இது வரைக்கும் இது எந்த ஊடகத்திலையும் வெளிவரல, யாரு எந்த புரட்சியாளரும் பேசல. இதே மேலூர்ல சமீபத்துல மணிமாறன் அப்படின்ற ஒரு பட்டேசம் உடனே இங்க இருக்கக்கூடிய எல்லாம் கொதிச்சாங்க. இங்க உள்ள மேலூரே வன்கொடுமை பகுதியை அறிவிக்கணும் அப்படின்னு கொதிச்சாங்க. ஏன் ஒரு பொது வெளியில அவர் அவ்வளவு ஒரு அநாகரிகமா ஆபாச வார்த்தைகளை பேசியிருக்காரு அந்த பருதி இளமருதி அப்படின்ற குட்டி சிறுத்தை. இது வரைக்கும் அவர் கைது பண்ணல, எங்க போனாரு அப்படின்னு தெரியல. இதுல என்னன்னா, இந்த இங்க யாருமே ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ஆளும் இல்ல. காவல்துறைக்கு போனா இவனுங்கப்பா இதை பேசி பிரச்சனை ஆக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்களாம். வழக்கு கூட எடுக்க மாட்டாங்களா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு. பாத்துக்கணும். நம்ம நாங்களாம் யாரு ஆண்ட பரம்பரை அப்படின்னு நம்ம பேசுறோம்ல, நம்ம எல்லாம் பேசுறதுக்கு வீணு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு 10 பேர் கூட ரோட்ல உட்காந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல, ஒரு போராட்டம் பண்ண முடியல. குறைந்தபட்சம் ஒரு இணையதளத்துல கூட உன்னோட கருத்துக்களை பதிவு பண்ண முடியல. அந்த அளவுக்கு நீ கோலையா இருக்க. இல்ல கருத்து பதிவு நம்மளை போன்றவர்களை ஊக்குவிக்கிறியா, அதுவும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவன் காசு காண்டி பேசுங்க, ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறீங்க? காசுக்காண்டி இல்லாம இனத்துக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்க, ஒரு குரல் கொடுக்கணும். இப்ப இதே இது மாதிரி முருகேசன் கீழே இறங்கி போய் முருகேசன் அவரை சிறுத்தை குட்டியை தாக்கி இருந்தாருன்னு வச்சுக்கிறீங்களே, என்ன இருக்கும்? இங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள், சோகால்டு மீடியாக்கள் எல்லாம் சாதி வெறியின் அட்டுழியம், ஆண்டப்பறவை அட்டுழியம் அப்படின்னு சொல்லி கட்டுரை எழுதிருப்பாங்க. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இப்படிதான் நடக்குது. அதாவது நீங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த திராவிட பானம், திராவிட பொட்டணம் கிடைக்க பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு ஊருக்குள்ள வம்பு இருக்கிறது, எவனாச்சும் ஒரு வம்பு சொல்ல, நீங்க அடிச்சன்னு சொல்ல உடனே போய் ஜாதிக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிறது. இப்ப தொடர்ந்து பாருங்க, இந்த சிறுத்தை குட்டிகள் நிலத்தை ஆட்டையாம் போடுறது. இப்ப புதுக்கோட்டையில ஆட்டையாம் போட்டிருக்காங்க. ஏய், நீ ஹெலிகாப்டர் ஓட்டுறாந்தா எங்கள் அனுமதி இல்லாம நீ ஓட்ட முடியுமா அப்படின்னு பண்றது, மாமூல் கட்டு சண்டை போடுறது, அப்புறம் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றது, இப்படி இல்ல ஜாதிய பிரச்சனையில ஊக்குவிக்கிறது. தொடர்ந்து இந்த மாதிரி இப்ப இப்படி யோசிப்புமே. இப்ப மேலூர் பகுதியில சமீபத்துல ஒரு 2-3 மாசம் முன்னாடி விசிகா போராட்டம் பண்றாங்க. என்ன மேலூர் பகுதி வன்கொடுமை பகுதி அறிவிக்க ஏன்னா அதிமுக கலந்து நடக்கும். இப்ப அறிவி, இப்ப பேசு, இப்ப எங்க போன? அதாவது இப்ப சிலர் கேட்பாங்க, என்னைய கேட்கறாங்க, நீ அந்த பிரச்சனைக்கு பேசுனியா? ஏய், நான் வெளிப்படையா சொல்றேன், என் சமூகத்துக்காண்டி பேசுறேங்க. சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அப்படின்னு பேசுறேன். ஜாதி ஒழிப்பு, நான் நடுநிலைவாதி அப்படின்னு நான் முகமூடி போட்டுட்டு பேசல. நீ தானே சொல்ற நான் சாதியை ஒழிக்கிறவன், மதத்தை ஒழிக்கிறவன், நான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன், நான் புரட்சியாளன், அம்பேத்கரின் வாரிசு, பெரியாரின் வாரிசு அப்படின்னு சொல்லி காது குத்துறீல. அப்ப நீ எல்லா மக்களும் நடுநிலைமையா பேசு. ஆனா இப்ப அதுதான் கேட்கணும், நீ நடுநிலைமைவாதின்னு சொல்லிக்கிட்டு நீ உன் ஜாதிக்காண்டி குரல் கொடுக்குறீங்களா, அதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். சரிங்களா? ராமராசுக்கு ஒரு அநீதி நடந்தப்போ யாருக்கும் குரல் கொடுத்தாங்களா? மீடியாக்கள் யாருமே குரல் கொடுக்கல. இதே இப்ப சமீபத்துல இப்ப தொடர்ந்து நடக்குது. நம்ம சமூக மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்புனா யாரும் குரல் கொடுக்கறது இல்ல. அரசியல்வாதிகள் குரல் கொடுக்கல, மீடியா குரல் கொடுக்கறதில்ல. ஆனா
நம்ம சமூகத்தால ஒருத்தன் பாதிக்கப்படும் போது உடனே இங்க வந்துருவாங்க. மீம்ஸ் போடுறேன் வந்துருவான், காமெடி பண்றேன் வந்துருவான், இந்த இந்த அவங்க பேர் என்ன அவங்க எல்லாம் வந்துருவாங்க. நஞ்சா குஞ்சா அல்ற சில்ற எல்லாம் வந்து கருத்து சொல்லுவாங்க. ஜாதி வரி அட்டுழியம், ஆண்ட பரம்பரையின் அட்டுழியம், கைரேக பரம்பரையின் அட்டுழியம் அப்படின்னு. ஆனா நம்ம பாதிக்கப்படும். இதே நம்ம எவ்வளவோ இடத்துல ஒற்றுமையா இருக்கிறாங்க, எவ்வளவு நல்லது செய்யறாங்க, அப்புறம் சமுதாய மக்களுக்கு உதவி பண்றாங்க. அப்பெல்லாம் எவனும் வரமாட்டாங்க. அப்பெல்லாம் கோமால இருந்துடும். அதே இங்க வந்து எப்படின்னா இந்த தமிழர்களை பிரித்தாலும் சூழ்ச்சி எப்படின்னா நம்ம ஒற்றுமையா இருக்கிறத பத்தி பேச மாட்டாங்க. நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிரிவினைகளை மட்டும் பேசி பேசி பண்றது. இப்ப இவர் பண்ணியிருக்காருன்னா இது வந்துங்க ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் ஒரு கட்சியினுடைய சார்ந்தவர்கள் நம்ம தொடர்ந்து பண்றாங்க. நம்ம அந்த மக்கள்ல வந்து எல்லாரும் நல்லவங்க இருக்காங்க, எல்லா சமூகத்தையும் கேட்டவங்க, நம்ம அவங்கள சொல்லவே இல்லை. ஒரு சில பேருடைய தூண்டுதலால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், கட்சியினுடைய ஆதாயத்துக்காண்டி கட்சியை வளர்க்க வேண்டும். ஏன்னா அங்க ஒரு கலவரம் ஏற்பட்ட சொல்ல நான் தான் உங்களுக்கு பாதுகாவலன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி அங்க போய் நின்றுக்கிறாங்க. அங்க நின்று பத்தியா உனக்காண்டி யாருமே வரல, நான் தான் வந்திருக்கேன், உனக்கான பாதுகாவலன் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கொடி ஏற்றி விட்டு ஒரு காடை போட்டுவிட்டு நீ நிலன்னு என் கட்சிக்கானே இதெல்லாம் பார்த்துக்க. நம்மகிட்ட எல்லா ஆள் இருக்கு, இப்போ நம்மகிட்ட வக்கீல் இருக்கு, போலீஸ் இருக்கு, நம்மகிட்ட கூட்டணியில இருக்கான், நம்மகிட்ட எம்பி இருக்கு, எம்எல்ஏ இருக்கு, நம்ம பாத்துக்குறோம், நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், நம்ம ஃப்ரீயா வாதாடுவோம் தம்பி, நீ பாத்துக்க, நம்ம இது நம்ம காலம் அப்படின்ற அளவுக்கு தூண்டி ஒரு அளவுக்கு வேலையில பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் தூண்டிட்டு அவன் போறாங்க. நம்ம ஊர்ல ஒன்னாமனா அண்ணன் தம்பியா பழகிக்கிட்டு இருந்தவங்க கோடு நாடுன்னு அலைஞ்சு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் இந்த நம்ம தமிழ் இனத்துக்குள்ள பிரிவினைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 2026 தேர்தல் வருது, பாத்துக்கிறங்க. இந்த நடக்கக்கூடிய சூழல் உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்களுக்கு எதிராக என்ன நடக்குது, வரும் அடுத்த தடவையும் இந்த ஆளும் அரசு ஆட்சிக்கு வரும் பட்சத்துல அவரோட கூட்டணி இருக்கக்கூடிய இந்த கட்சி தான் வந்து இந்த சிறுத்தை குட்டிகள் தான் வந்து இவர் சேட்டை பண்றாங்க. அடுத்து உங்க பிள்ளைகள் சுதந்திரமா பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா, கிண்டல் கேள்வி பண்றது, உங்க ஊர்ல நீங்க சுதந்திரம் நட முடியுமா, நடக்கிறது தெரியல உங்களுக்கு. எவ்வளவு அப்படியே காலை தூக்கி நம்ம காலம் பார்த்துக்கலாம். அந்த சட்டத்தை சாதகமா பயன்படுத்தி கொண்டு எப்படின்னா இவங்களே போய் வம்பிழுப்பாங்க, மற்றவர்கள் தாக்கும் பட்சத்துல அதை அப்படியே சாதிய கலவரமாகவும் இவர்கள் மீது தவறு இல்லாத மாதிரி அப்படியே மாத்திடுவாங்க. அப்படியே சட்டங்கள்ல வந்து சில விஷயங்கள் செய்யறாங்களா அவங்களுக்கு சாதகமா இருக்குல்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், எங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் கேமரா எடுங்க. இவரோட கூட வந்து அவங்க அண்ணன் ஒரு கேமரா இருந்தா அப்படின்னா பிரச்சனையே முடிஞ்சு இருக்கு. ஆனா கேமரா எடுக்காம மறந்துடும். அந்த சமயத்தை அவனுக்கு யோசிக்கல. நான் என்ன சொல்றேன், அவரும் இல்லை. இப்ப நீங்க இந்த காணொலி பார்க்கணும், நீங்க புதுவெளியில ஒரு பாக்குறீங்க, ஒரு பிரச்சனை இருக்குன்னா முதல்ல கேமரா ஷூட் பண்ணுங்க, ஒரு கேமரா எடுங்க, ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. அது என்னைக்குமே ஒரு ப்ரூஃபா இருக்கும். சரிங்களா? இதை வந்து நீ எந்த ஊர்ல சரி குலோக சமுதாயம் நீங்க வசிக்கக்கூடிய ஊர்ல எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா பொறுத்துங்க. உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குன்னா முதல்ல ஒருத்தரோட முக்கியமா அந்த சிறுத்தை குட்டியோட நீங்க பேச போனீங்கன்னாவே இல்ல பேசினாவே முதல்ல ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பேச போறீங்க, சமாதானம் பேச போறீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு. ஏன்னா அவர்கள் உங்களை பழிவாங்கும் நோக்கத்தோட இங்க சமத்துவம்லாம் எவனும் பேசல. பழிவாங்கும் உனக்கு நீங்க செஞ்சதை திருப்பி செய்வோம்டா அப்படின்ற நோக்கத்துல வராங்க. சமத்துவம் பேசணும், நம்மளும் சமத்துவம் பேசலாம். அதனால நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறோம், நம்மளை எப்படி நம்ம அரசியல் அங்கீகாரம் பெறணும், எப்படி கல்வியில வேலை வாய்ப்புல முன்னேறணும் அப்படின்ற நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும். என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.